வெல்கம் பட்ட சாப்பிட போறோம். வணக்கம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கம்பு கொழுக்கட்டை. அதுக்கு தேவையான பொருட்கள் கம்பு மாவு 1 கப்பு, இல்லைன்னா பொரியல்ல மண்டவெல்லாம், எள்ளு, தேங்காய், கொஞ்சம் சீனி. சரி, இதில் வந்து நீங்கள் கம்பும் அரிசியும் பாதி பாதி எடுத்து காய வச்சுட்டு மிஷினில் அரைச்சி வச்சுருக்கோம். அதில் தான் ஒரு கப்பு எடுத்துருக்கோம். அதாவது நம்ம கம்பு வாங்கிக்கணும், அரிசியும் தனியாக வாங்கிக்கணும். பச்சரிசி புழுங்கரிசியா? சரி, வாங்கிட்டு அதை அலசி காய வச்சு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு இந்த செஞ்சுக்கலாம். தோசையும் ஊற்றிக்கலாம். சரி சரி, இப்போ வந்து ஆரம்பிக்கலாமா? இப்போ வந்து நீங்கள் மாவு வந்து வறுக்கணுமா? சரி, அந்த கம்பும் அரிசியும் சம அளவு. இது வந்து அரை கிலோ எடுத்தீங்கன்னா அதை அரை கிலோ. இது வந்து நல்லா வறுத்துக்கணுமா? இது வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாறுமா இல்லை எப்படி? வாடை நல்லா வாசனை வரும். கம்பு வாசம் வரும், அரிசி வாசம் வரும். நல்லா வந்து வறுத்துக்கணும். அப்படி செய்யலாம். இது வறுத்து செஞ்சால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். வறுத்தா நல்லா இருக்கும். ஆமாம், கம்பு கொடுக்கறனால வறுக்கணும். எல்லா மாவுமே வறுத்துனா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு கலர் மாறணும். மாறுது, கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும். குறைச்சி வச்சுட்டு நீங்கள் வந்து வறுக்க ஆரம்பிக்கணும். அந்த தெரலையாக வந்து இந்த மாவு அந்த மாதிரி வரணும். ஆமாம், இது வறுத்துக்கிட்டா தான் வந்து கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆமாம், அதுதான் வறுத்து. வந்து கம்பு வந்து உடம்புக்கு நல்லது. குளிர்ச்சி, வெயில் நேரத்துக்கு. ஆமாம், வெயில் நேரத்துக்கு வந்து குளிர்ச்சி. கம்பு தோசையும் நீங்கள் இந்த மாவு அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா புட்டு அவிக்கலாம், கொழுக்கட்டையும் அவிக்கலாம், தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மாவு இட்லி ஆட்டையில் ஒரு கை உளுந்து எடுத்து போட்டு உடனே கூட போடலாம். வேணும்னா குளிக்கணும்னு அவசியம் இல்லையா? ஆமாம், குளிக்கணும்னு அவசியம் 2 மணி நேரம் எடுத்தால் கூட போகும். காட்டியும் மற்ற வேலையை பார்க்கணும்ல அது குளிச்சுக்கணும். முதல்ல உளுந்து ஆட்டம்ல எடுத்து வச்சுட்டு அரிசி ஆட்டம்ல அது குளிச்சுக்கணும். மத்தியானம் ஆட்டி வச்சுட்டா சாயங்காலம் 2 மணி நேரம் போகும். இது ரொம்ப குளிச்சுக்கணும். அப்படி போதுமா வறுத்தது? சரி, ஆஃப் பண்ணலாமா? வாசம் வரவும் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா மாவு வாடை வரும், அந்த நேரம் ஆஃப் பண்ணிடுங்க. சரி, ஆஃப் பண்ணிடுங்க. சரி, ஆறட்டும். அதுக்கப்புறம் Hi guys, don't forget to subscribe my channel. For updates press bell symbol. இப்போ நீங்கள் வந்து இந்த கம்பு மாவு வந்து வறுத்து ஆற வச்சு எடுத்தீங்க. இப்போ இதில் வந்து தேங்காய், மண்டவரம், எள்ளு வந்து போடுங்க. எள்ளை வந்து நீங்கள் வறுக்கவே இல்லை, கடையில் வறுத்துப்பாங்க. இன்னும் லேசம் ஒரு 2 வரி வறுத்துப்பாங்க. கடையில் வறுத்து அதாவது வறுக்கணும்னு அவசியம் இல்லை, வேணும்னா நீங்கள் வறுத்துக்கலாம். சரி, பொரியல் இல்லை. ஆமாம், பொரியல். சரி, போட்டு ஜீனி கொஞ்சமா. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றுறாங்க. இந்த மாதிரி இது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தண்ணி இந்த மாதிரி வரும். அதான் நம்ம ஏன்னா ஃபஸ்ட் வறுத்து
சரி, இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ வச்சுருக்கீங்களா? ஆமாம். இந்த மாதிரி பிடியும் பிடிச்சிக்கலாம், இல்லை உருண்டையும் வச்சுக்கலாம். சரி, நம்ம எல்லாத்தையும் வைக்கிறீங்களா? இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தான் வச்சுருக்கோம். சாப்பிடுவாங்க போட்டு சாப்பிட்டுருக்கோம். நீங்கள் வேணும்னா நிறையா போட்டுக்கலாம், சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் வந்து ஆட்கள் வந்து நிறைய இருந்தாங்கன்னா உங்களுக்கு இனிப்பு வந்து பிடிக்கும்னா நீங்கள் நிறைய போட்டுக்கலாம். எனக்கு வந்து இனிப்பு அவ்வளோ பிடிக்காதனால எங்கள் அம்மா கம்மியாக தான் போட்டுருக்காங்க. எனக்கு வந்து தகட்டிலுங்கிறனால நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான போட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லாமே முடிச்சிட்டிங்க நீங்கள். இந்த அளவு நம்ம வந்து ஒரு கப்புக்கு இந்த அளவு வந்துருக்கு. சரி, இப்போ நீங்கள் எந்த வைக்க போகிறீங்களா? ஸோ இப்போ நீங்கள் இந்த கம்பு கொழுக்கட்டையை வந்து இட்லி சட்டியில் வந்து வச்சுட்டீங்க. இப்போ வந்து மூடி வச்சு வேக வைக்கணும். சரி, இது வந்து எவ்வளோ நேரம் வேகணும்? இட்லி வேறு அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் வாங்க. இட்லி எவ்வளோ அளவுக்கு வேணுமோ பிடிச்சி பார்த்துக்கங்க. சரி, வேகட்டுமா? Like my Facebook page Paka's Cooking Recipes. வெந்துருச்சாம்மா? இது எவ்வளோ 10 நிமிஷம் ஆயிடுச்சா? 10 நிமிஷம் ஆச்சு. நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க. சரி, ஸோ நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சா? சரி, சர்வ் பண்ணிருக்கோம்மா. கம்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. சரி, இது வந்து நம்ம நார்மலாக வந்து இந்த அரிசி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு நாள் பண்ணிக்கலாம். நல்லதுதான் உடம்புக்கு. நம்ம சொன்ன மாதிரி ஆனால் வறுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா வரும். நல்லா வரும். வறுத்துக்கிறணும். வறுத்தா வாசமாக நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சரி, நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். என்ன ஹாய், வெல்கம். எனக்கு கொழுக்கட்டை இப்போ சாப்பிட போகிறோம். இது மண்டியாட்டு கம்பு கொழுக்கட்டை சாப்பிட போகிறோம். கொழுக்கட்டை இப்போ சாப்பிட போகிறோம். இது மண்டியாட்டு கம்பு கொழுக்கட்டை சாப்பிட போகிறோம்.